சத்யாவின் குலுகுலு ஏசி ஆஃபர். அனைத்து முன்னணி பிராண்ட் ஏசியிலும் சிறப்பு தள்ளுபடி விலையில். உங்கள் சத்யா. அவங்க கிட்ட இருக்க பெலிஸ்டிக் மிசைல்ஸ், இந்த மிசைல் ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடிய ஏவுகணைகள் அவங்க வச்சுருக்காங்க. அந்த திறன் அவங்களுக்கு இருக்குது. அமெரிக்க நுண்ணறிவு 3000 கிலோமீட்டர் போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கணிப்பு. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் 2300 கிலோமீட்டர் தொலைவு இருக்குது. அவர்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கூடாரம் அமைச்சிருக்காங்க, ப்ரொடெக்டிவ் டோம். அதில் பல இந்த ஏவுகணைகளை அவர்களால் தடுத்துட முடியும். அதாவது அயன் டோம் சொல்கிறீங்க? ஆமாம், பண்ணிட முடியும். அமெரிக்கா வந்து 11500 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அந்த திறன் உள்ள ஏவுகணைகளை அவர்கள் தயார் செய்வதற்கு நிறைய நாள் ஆகும். ஆனால் தோழமை நாடுகளுக்கும் எங்களுக்கும் பெரும் அபாயம் வர இருக்கிறது. அந்த அபாயத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக நான் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளேன்னு சொல்லியிருக்கார். அதற்கப்புறம் இன்னொன்று சொல்லியிருக்கார். அது ஒரு இலக்கு. அதனால் முதல்ல வந்து அணுசக்தியாக ஆகக்கூடாது என்பது, அவர்கள் மீண்டும் செறிவூட்டும் முயற்சியில் இறங்குகிறார்கள், அவர்கள் அதை நோக்கி நகர்கிறார்கள். அதனால் இதை தடுப்பதற்காக இதை பண்ணியிருக்கேன்னு சொல்கிறார். இந்த ஏவுகணைகளை முற்றிலுமாக தயாரிப்பு கூடங்கள் எல்லாத்தையும் முற்றிலுமாக அந்த திட்டத்தையே அவர்கள் அந்த மொத்த ப்ரோக்ராமையும் நிர்மூலமாக்கி விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதற்கப்புறம் என்ன சொல்கிறார், பல தலைமுறைகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த வாய்ப்பை ஈரானியர்களே நீங்கள் நழுவ விடாதீர்கள். என்ன, இந்த அரசை தூக்கி எறிய நாங்கள் இந்த நடவடிக்கை முடித்த பிறகு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வேறு எந்த அமெரிக்க குடியரசுத் தலைவரும் செய்யாததை நான் செய்கிறேன் அப்படின்னு. அது உண்மை. வேறு யாரும் இந்த அளவுக்கு வேகமாக இப்படி ஒரு எல்லாரையும் கலந்து பேசாத, எல்லாருடைய ஆதரவையும் பெறாத, குறிப்பாக காங்கிரஸினுடைய ஆதரவு பெறாத யாரும் இப்படி நடந்துக்க மாட்டாங்க. ஆனால் இன்னொன்று, இப்போது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து இந்த தாக்குதல் நடத்தினதா சொல்கிறாங்க இல்லையா? இப்போது அமெரிக்கா நேரடியாக அவங்களுடைய வெப்பன்ஸையோ அல்லது அவங்க ஆயுதத்தையோ பயன்படுத்தி இந்த தாக்குதலை பண்ணாங்களா? ஏன்னா அமெரிக்காவினுடைய சட்டத்தின்படி ஒரு நாட்டில் தாக்குதல் நடத்தணும்னா அதுக்கு செனட்டோட ஒப்புதல் வேணும் அப்படின்றாங்க. இந்த விவகாரத்தில் அது எப்படி நடந்தது சார்? அவர் வந்து இந்த வார்னு சொல்லிட்டாரு. அமெரிக்க அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் காங்கிரஸ்க்கு 2 அவைகளுக்கும் தான் அந்த அதிகாரம் இருக்குது. எப்படி இப்போ சமீபத்தில் அவர் இறக்குமதி கட்டணங்கள் வந்து வரி அப்படின்றது உச்சநீதிமன்றம் ஒத்துக்குச்சு. இந்த வரி விதிக்கும் அதிகாரம் என்பது காங்கிரஸுக்கு மட்டும்தான் இருக்குது, அதிபருக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் அந்த நிலை வர வரைக்கும், யாராவது அப்படி இந்த பூனைக்கு மணி கட்டுற வரைக்கும் அவர் தானாக செயல்படுவார். அவரை யார் தடுக்க முடியும்? அவர் முன்னாடியே சொல்லியிருக்காரு, தன்னுடைய மனது, அவர் மனசாட்சின்னு சொன்னாரான்னு தெரியல, தன்னுடைய மனது அது மட்டும்தான் அவரை கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சார், குறிப்பாக இப்போது இந்த ஒரு போர் அப்படின்றது வெடிச்சிருக்கல சார், இது வந்து குறிப்பாக இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதியை ஈரான் மூடலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. ஒரு அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதி மூடப்பட்ட என்ன மாதிரியான பாதிப்புகள் அப்படின்றது உலக அளவில் ஏற்படும் சார்? இல்லை, அங்கே ஒரு 1/3 எண்ணெய் வரத்து அது வழியாக தான் போகுதுன்ட்டு நான் படிச்சிருக்கேன். எண்ணெயினுடைய விலை இப்போவே உயர்ந்துடும். இப்போ அந்த போர் தொடங்கின உடனே எண்ணெயோட விலை உயர்ந்துடும். நமக்கு இந்தியாவுக்கு அது ஒரு பாதகமாக இருக்கும். எல்லா எண்ணெய் வாங்குகிற நாடுகளுக்கும் அது ஒரு பாதகமாக இருக்கும். எல்லா எண்ணெய் விற்கும் நாடுகளுக்கும் அது சாதகமாக இருக்கும். அது நடக்க போகுது. இந்த போர் எவ்வளவு நாள் நடக்கும்? இதற்கு பிறகு ஈரானியர்கள் வழிக்கு வருவார்களா? அவர்கள் இந்த அணுசக்தியை நாங்கள் அதை தொடர மாட்டோம், அது எங்களுடைய இலக்கல்லன்னு சொல்கிறதுக்கு அவங்க இறங்கி வருவாங்களா? இந்த ஆட்சி மாற்றம் என்பது நடக்குமா? இந்த ஆட்சி விழுந்துருமா? மக்களுக்கு சார் நடக்குமா ஆட்சி மாற்றம்ன்றது? அதை நோக்கி போயிட்டு இருக்கா, இல்லை வாய்ப்பு எது இல்லை தெரியல எனக்கு. இந்த நடவடிக்கைகள் மூலமாக இந்த இப்போ இருக்கிற அரசுக்கு ஆதரவாக கூட மக்கள் நினைக்கலாம். இந்த அரசை பிடிக்காததான் இருக்காங்க. 47 ஆண்டுகளாக அந்த மக்கள் பெரும் துன்பத்தில் இருக்கிறார்கள். சொல்கிறேன்னா அவர்கள் இந்த அரசு போகணும்னு நினைக்கிறாங்க. போராட்டங்கள்லாம் நடந்துச்சு. 30,000 பேருக்கு மேலே இறந்துட்டதா அதிபர் ட்ரம்ப்பே சொன்னார். பல ஆயிரக்கணக்கான பேர் அவர்கள் கொன்று விட்டார்கள். அதுக்கப்புறம் இவர் தாக்குவார் அப்படின்ற மாதிரி சொன்ன பிறகு பல பேரை தூக்கில் போடுறது நிறுத்தி வச்சதா நாம் அறிகிறோம். அதனால் அது ஒரு கடுமையான அரசு. அங்கே பெண்கள் சுதந்திரம் கிடையாது. LGBTQன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வேற்று பாலின எண்ணம் கொண்டவர்களுக்கு அங்கே பெரிய பாதுகாப்பு கிடையாது. அது வந்து ஒரு வலதுசாரி இஸ்லாமிய அரசு. அது ரொம்ப ஒரு இறுக்கமாக அந்த மக்களை இவ்வளவு நாள் ஆண்டுட்டுருக்கு. அவர்களுடைய வாழ்வு தரம், பொருளாதார வளம் இதெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. பொது சந்தையில் அவர்கள் எண்ணெய் விற்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைச்சல் மாதிரி இருக்குது. ஏன்னா பல பொருளாதார தடைகளின் கீழ் ஈரான் இருக்குது.
அமெரிக்கா செஞ்சது, அமெரிக்கா இந்த மாதிரி ஒரு, அதாவது ட்ரம்ப் எதையும் செய்யக்கூடியவர் அப்படின்றது தெரிஞ்சும் கூட அவர் என்ன சொல்கிறாரு, அந்த பேச்சுவார்த்தைகளில் அவர்கள் இறங்கி வரலைன்னு சொல்கிறார். அது அவங்க தரப்புல இருந்து அவங்க இல்லை, நாங்கள் பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராக இருந்தோன்ட்டு. போன தடவை அந்த ஒப்பந்தம் வரும்பொழுது அவர்கள் 3 வருஷம் பேசினாங்க. 3 வருஷத்துக்கு பிறகு தான் அந்த ஒப்பந்தம் வந்துச்சு. அந்த ஒப்பந்தம் வர நெருக்கத்தில் 400 கிலோகிராம் யுரேனியம், அவர்கள் செறிவூட்டப்பட்ட யுரேனியம், அந்த யுரேனியம் வந்து அணு ஆயுத தலைகளாக மாறலாம். அந்த மாதிரி அந்த இடத்துல இருக்காங்க. இந்த பிரேக் அவுட் டைம்னா ஒரு எவ்வளவு நாளில் அதை வந்து அணு குண்டா மாற்றிட முடியும், அணு தலையாக மாற்றிட முடியும் அப்படின்னு பார்க்குறது தான் பிரேக் அவுட் டைம். அது சில மாதங்கள்லேயே அவங்களால பண்ண முடியும்ன்ட்டு இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி சொல்லுது. இந்த அளவில் அவர்கள் இருக்கிறார்கள். இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஒரு அணுசக்தியாக மாறுவதை அது விரும்பவில்லை. அவர்கள் இன்னொரு வடகொரியாவாக மாறுவதை அமெரிக்கர்கள் விரும்பவில்லை. இதுதான் நிலைமை. இந்தியாவோட நிலைமை என்னென்னா, நாம் 2 பேருக்குமே வேண்டியவர்கள். அதனால் நாம் இந்த போர் பரவாமல் இருக்க வேண்டும், இந்த போர் வெகு விரைவில் முடிவுக்கு வர வேண்டும், 2 பேரும் வந்து திருப்பி பேச்சுவார்த்தைகளுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்ல போகிறோம். அதே போல் ஒரு 4 நாடுகளினுடைய யுஎஸ் மிலிட்ரி பேஸை வந்து இவங்க வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க சார். இப்போது அந்த மிலிட்ரி பேஸ் அப்படின்றது வந்து அமெரிக்காவை அட்டாக் பண்ணாங்க, அந்த இறையாண்மை அட்டாக் பண்ணுறதா எடுத்துக்கிறதா, இல்லை அந்த நாடுகள் மீது நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலாக பார்க்கப்படுமா? இந்த 2வது தான் ஐக்கிய அரபு அமீரக செய்தி வெளியீடு சொல்லுது. அவர்கள் வெளியிட்டிருக்க செய்தி அறிக்கை வந்து இது நாங்கள் எங்களுடைய இறையாண்மைக்கு எதிராக நடந்த தாக்குதலாகவும் இதற்கு பதிலடி கொடுப்பதற்கு எங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த ஈரான் மீது நடத்தக்கூடிய இந்த தாக்குதல்ன்றது மறைமுகமாக சீனாவை பலவீனப்படுத்துறது மாதிரியான ஒரு பார்வை இருக்குது. அந்த ஒரு நோக்கம் வந்து அமெரிக்காவுக்கு இருக்கா? இல்லை, அப்படிலாம் இல்லை. இது ஈரான் அதாவது ஈரானை அவர் தாக்குவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். அவர் மிசைல்ஸை பற்றி சொல்கிறாரு, உடனடி அபாயம்ன்றாரு, இமினன்ட் த்ரெட், டேஞ்சர் அப்படின்லாம் சொல்கிறாரு. எனக்கு அப்படிலாம் இருக்கிறதா தோணலை. அவங்க வடகொரியாவாக மாறக்கூடாதுன்றது மட்டும்தான் அவருடைய எண்ணம். அது மாறிட்டா அவங்கள தொட முடியாத உயரத்துக்கு அவங்க போயிடுவாங்க. அவங்க போயிட்டாங்கன்னா இஸ்ரேலுக்கு ஆபத்து, சில சன்னி நாடுகளுக்கு கூட ஆபத்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர்களுடைய நுண்ணறிவு, அவர்களுடைய அறிவுக்கு அப்படி படுது. அதனால் அவர்களை வடகொரியாவாக மாறுறது தடுக்கிற முயற்சியில் தான் அவர் இருக்கார். இதை தவிர எப்ஸ்டைன் கோப்புகள், அங்கே அது வந்து ஒரு பரவலாக நேற்று பழைய அதிபர் பில் கிளின்டன் வாக்குமூலம் கொடுத்தார். இந்த வாக்குமூலத்தில் பிபிசி செய்தி சொல்லுது, அவர்கிட்ட ட்ரம்ப் அழைச்சி நாங்கள் விசாரிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு கேட்டது. அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும்ன்ட்டு அவர் சொன்னதாகலாம் தகவல் இருக்குது. அதற்கு முதல் நாள் அவங்களுடைய மனைவி ஹில்லரி கிளின்டன் பேசினாங்க. அவங்க வாக்குமூலம் தந்தாங்க. அந்த வாக்குமூலம் தர்றதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய அறிக்கையை அவர்கள் வெளியிட்டார்கள். அந்த அறிக்கை அவங்களுடைய தொடக்க உரை, அதுதான் அந்த அறிக்கையை வாசித்தாங்க அந்த ஹவுஸ் கமிட்டி முன்னாடி, காங்கிரஸினுடைய ஹவுஸ் கமிட்டி முன்னாடி வாசிக்கும் பொழுது அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரம்ப் அழைச்சி கூப்பிடுங்க, ட்ரம்ப் அழைச்சி விசாரிங்க. ஏன்னா பல ஆயிரக்கணக்கான இடங்களில் அந்த கோப்புகளில் அவருடைய பேர் வருது. அவரை அழைச்சி விசாரித்தா தான் உண்மை தெரியும். நீங்கள் வந்து அவருடைய குற்றங்களை மூடி மறைக்கிற மாதிரி இருக்குது பொதுவாக அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு அறிக்கை விட்டாங்க. அதனால் அது திசை திருப்புற முயற்சியாக கூட இருக்கலாம், தெரியல. அவர் மனதில் என்ன போகுதுன்றது யாருக்கு தெரியும். பின்னாடி இது வந்து இன்னைக்கு தான் நடந்திருக்கு. நாளை மறுநாள் இது தொடர்பாக எப்படி அவர் இந்த முடிவுக்கு வந்தார் என்பதெல்லாம் தெரிய வரும். மற்ற நாடுகள், ஜெர்மனி வந்து இது தொடர்பாக அதை கண்டிக்கவோ அல்லது வந்து ஆதரிச்சோ செய்தி வெளியிடல. யுனைடெட் கிங்டம், பிரிட்டன், அவர்கள் வந்து இது பரவாமல் இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. நாமும் அதே மாதிரி தான் ஏதாவது சொல்லுவோம்னு நினைக்கிறேன். ஓகே சார், இறுதியாக சில விஷயங்கள் பார்க்கும்பொழுது இந்த ப்ராக்சிஸ்களுக்கு வந்து ஈரான் வந்து ஆயுத உதவி கொடுக்கறத வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா நிபந்தனை விதிச்சாங்க இல்லையா? இந்த ப்ராக்சிகளுக்கு வந்து ஒரு அஃபிஷியலாக இருக்கக்கூடிய ஒரு அரசு வந்து ஆயுதம் கொடுக்கறதுன்றது எந்த அளவுக்கு ஒரு சரியான ஒரு விஷயம் சார்? அதாவது ஆயுதம் தாங்கிய குழுக்கள், அரசு சாரா ஆயுதம் தாங்கிய குழுக்களுக்கு நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ்ன்னு பேர். அந்த அரசு சாரா சக்திகளுக்கு அவர்களை விடுதலை வீரர்கள்னு நினைக்கிறவர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க, அவர்கள் பயங்கரவாதிகள் நினைக்கிறவங்க இன்னொரு பக்கம் இருக்காங்க. அவர்களை பயங்கரவாதிகள்னு நினைக்கிறவர்கள் தான் ஹமாஸ் வந்து ஒரு பயங்கரவாத அமைப்புன்னு நினைக்கிறவங்க மேலை நாடுகள் கொஞ்சம் இருக்குது, மேலை நாட்டில் இருக்க பல பேர் அப்படி நினைக்கிறாங்க. அவர்களுக்கு இவர்கள் ஆயுதம் தருவது என்பது சரியில்லைன்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி ஹெஸ்புல்லா, அது ஒரு பயங்கரவாத அமைப்பு, பயங்கரவாத செயல்களில் அது ஈடுபட்டிருக்கு, ஹமாஸ் ஈடுபட்டிருக்கு அப்படின்ட்டுலாம் நினைக்கிறவர்கள் இருக்கார்கள். இதில் இன்னும் ஒரு
ஆயுதம் தாங்கிய அமைப்பு இருக்குது, அது யெமெனில் இருக்குது. அந்த அமைப்பு ஹூத்தீஸ். அவர்கள் ஒரு கன்வென்ஷனல் வார்ஃபேர், ஒரு பழமையான போர் முறைப்படி அவர்கள் ஒரு பெரிய இடத்தை தங்களுடைய ஆளுகை கீழே வச்சுக்கிட்டு அவர்கள் சண்டையிடுகிறார்கள். அவர்கள் பெரிய பயங்கரவாத செயல்களை செய்ததாக இதுவரை எனக்கு தெரிஞ்சு இல்லை. அதனால் இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2 பேருக்கு அவர்கள் ஆதரவு தருவது என்பது கூடாதுன்னு நினைக்கிறாங்க. சத்யாவின் குலுகுலு ஏசி ஆஃபர். அனைத்து முன்னணி பிராண்ட் ஏசியிலும் சிறப்பு தள்ளுபடி விலையில் உங்கள் சத்யா. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.